ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து எங்கள்கிட்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி இரவு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி தான் சுட போகிறேன். அதுக்கு என்ன ரொட்டி சொல்லுங்கள்? இறாலை வச்சு சூப்பரான இறால் சீஸ் ரொட்டி. சரியா? நானே யோசித்து என்னத்தேடா ரொட்டியில் விதம் விதமாக கண்டுபிடிப்பேன் ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு வந்திருக்கிறேன். சரியா? ஆனால் அது எப்படி வருதுன்னு சொல்லி எல்லாம் சுட்டு முடிய உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. சரியா? இப்போ வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள்கிட்ட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசிச்சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடண்டு சுவையான சூப்பரான இறால் சீஸ் ரொட்டியை சுடலாம். இப்போ ரொட்டிக்கு முதல் வந்து மாவு குழச்சி வச்சுட்டு அதுக்கு பிறகு கறியை ரெடி பண்ணுவோம். அப்போ அது வந்து கொஞ்ச நேரம் நாங்கள் அந்த கறி ரெடி பண்ணுறதுக்குள்ள நல்லா ஊறிடும். தேவையான அளவுக்கு மாவு எடுக்கிறேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர், போதும் போல. இதோட உப்பு சேர்க்குறேன். இது வந்து எங்களுக்கு தேவையான அளவு. இருக்கா கலந்து விடுவோம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்செடுக்க வேண்டியா. பார்த்து பார்த்து விடணும். ஒரு அடியாக கவட்டு ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பாருங்க காணாது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி குழச்சாச்சு. இனி கொஞ்சமாக எண்ணெய் விடணும். தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு அப்படியே பிராட்டி குழச்சமெண்டா இந்த கையில் பிறண்டிருக்கிற மாக்கள் எல்லாம் அப்படியே ஒன்று சேர குழப்பட்டுரும். அதுக்காக இந்த மாதிரி இப்படி குழச்சிட்டு நல்லா அட்டிச்சு குழச்சமெண்டா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி குழச்சாச்சு. பார்த்தீங்களா? இப்படி சாஃப்டாக குழைக்கணும். இனி இதை மூடி வச்சுட்டு இதை அப்படியே கொஞ்சம் எண்ணெய் மேலால் பூசி விடுவோம். அப்போ வந்து காயாது. இந்த மாதிரி போட்டுட்டு இதை மூடி வைப்போம். இது இப்படியே இருக்கட்டுக்கும். அதுக்குள்ளே நாங்கள் கறி ரெடி பண்ணுவோம். இதில் வந்து இறாலை துப்புரவாக்கி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த முதுகில் இருக்கிற கொழுப்புகள் எல்லாம் எடுத்து நல்ல வடிவாக கழுவி எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து உப்பு சேர்க்குறேன்னு தேவையான அளவுக்கு. தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். கணக்க தேவையில்லை, கொஞ்சமாக. இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி. இப்போ இறாலை வந்து லைட்டாக பொரிச்செடுக்க போகிறேன். அதுக்கு சட்டியை வைப்போம், சூடாட்டும். இப்போ சட்டி சூடாயிட்டு இங்கே இவ்வளோ குருவி எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ இறாலை சேர்ப்போம். சிக்கன்லேயும் நீங்கள் இதே மாதிரி செய்யலாம். ஆனால் எனக்கு இறால்லாம் பிடிக்குமா, அதால் இறால் வந்துட்டேன். இப்போ இது வந்து நல்லா பொரியட்டும். பொரியக்கூடாது, நல்லா அண்டா முருகி பொரியக்கூடாது, இல்லை கணக்காக பொரியட்டும். இப்போ பாருங்க இறால் நல்லா கணக்காக பொரிஞ்சு வருது. இதை விட முருகி பொரியக்கூடாது. இந்தளவு பதம் போதும். அடுப்பை தணிச்சு விட்டுட்டு இந்த காற்றுக்கு அடுப்பு அங்கேயும் இங்கேயும் அங்கல படுது. பார்த்தீங்களா? நல்லா கணக்காக வந்துட்டு இந்த பதம் போதும். கூட பொரிஞ்சுதுண்டா எங்களுக்கு அந்த ரப்பர் மாதிரி இருக்கும் சாப்பிடக்கு. இது கணக்கு. இப்போ சட்டியை வைப்போம், சூடாட்டும். இப்போ எண்ணெயை சேர்க்குறேன், சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு இது வந்து உள்ளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், இதோட சின்ன வெங்காயம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கி வருது பாருங்க. இதோட வந்து குடமிளகா, இது வந்து பச்சை கலர் குடமிளகா, அதோட வந்து சிவப்பு கலர் குடமிளகா. ரெண்டுக்கும் விலை வித்தியாசம் தெரியுமா நண்பர்களே? சிவப்பு கலர் குடமிளகாய்க்கு ஒரு விலை, பச்சை கலர் குடமிளகாய்க்கு ஒரு விலை.
கீல்ஸில் தான் வாங்கினேன். இது கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம், கலந்து விடுவோம். இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். ஏன்னா இதோடைய தக்காளி பழம் 2 வெட்டி வச்சுக்கணும், இந்த மாதிரி குட்டி குட்டியாக, அதையும் சேர்ப்பேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க நல்லா வதங்கி வருது. இதில் உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன், அவிச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் ஒரு கொஞ்சம் சேர்ப்பேன். இதோட சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி வந்து இறாலை சேர்ப்போம். வச்சுருக்கிற இறாலையும் சேர்த்துட்டு இதோட வந்து கட்டத்தூள் ஒரு கொஞ்சம், தனி மிளகாத்தூள், இது எங்களோட உரைப்புக்கு தேவையானது தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். அதோட மிளகுத்தூள் ஒரு கொஞ்சம், மஞ்சள் தூள், இதோட உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துடும். இப்போ பாருங்க சூப்பராக கறி ரெடி ஆயிடுச்சு. உப்பு கொஞ்சம் பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. நல்லா இருக்கு. இது கொஞ்சமாக மல்லியில் போட்டுட்டு ரக்குவோம். இப்போ மல்லியில் வட்டி போடுவோம். அடுப்பு நிப்பாட்டிட்டேன். போட்டுட்டு அப்படியே கலந்து விட வேண்டியா. இனி நாங்கள் ரொட்டியை ரெடி பண்ணுவோமா. இனி நாங்கள் ரொட்டியெல்லாம் தேய்ச்சி எடுப்போம். இந்த ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் பூசி வைப்போம். அப்போ இதில் எடுக்க நாங்கள் தேய்ச்சி வச்சா ஒட்டுப்படாது. இங்கே பாருங்க மா குழச்சி வச்சோமா, இதில் கொஞ்சமாக எண்ணெய் பூசிட்டு மாவு பார்த்திங்களா இப்படி சாஃப்டாக இருக்குண்டு அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து தேய்ச்செடுப்போம். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இனி வந்து கறி ரெடி பண்ணியிருக்கிறேன் இல்லையா, அதை எடுத்து இப்படி வைப்பேன். இன்னொரு கொஞ்சம் வைப்போங்க. அது பிறகு இங்கெல்லாம் சீஸ் துருவி வச்சுக்கோங்க பாருங்க. இது வந்து மெசருல்லா சீஸ். இதில் மேலால் கொஞ்சம் இப்படி போடுவோம். அது பிறகு இதை எடுத்து இப்படி மூடுவோம். இந்த மாதிரி மூடி நல்லா அமர்த்தி விடணும், இல்லாட்டிக்கு இந்த பக்கத்தால் கலண்டு பாருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்களா. அதுக்கு பிறகு இதை எடுத்து இதில் வைக்க வேண்டிய எப்படி இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுப்போம். இந்த மாதிரியும் செய்யலாம். இங்கே பாருங்கள், இது பெருசாக இருந்தால் நீங்கள் இப்படி கூட செய்யலாம். இந்த கறியை நடுவில் வச்சுட்டு இதில் வந்து சீஸ் மேலால் தூவிட்டு அதுக்கு பிறகு இப்படி ஒரு மடிப்பு, இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இப்படி 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 வச்சுட்டு இப்படி மெதுவாக அப்படி அமர்த்தி விடுவோம். அப்போ இந்த கறி வந்து மற்ற இடங்களுக்கெல்லாம் போகும். மெல்லிசாக தேய்க்கணும் பார்த்தீங்களா. இப்போ தோசைக்கல்லை வச்சாச்சு, உள்ளுக்கு வந்தாச்சுன்னு சொல்லுங்கள், இருட்டிட்டு அப்போ வெளிச்சத்துக்காக உள்ளுக்கு வந்தாச்சு. இப்போ சூடானோன்னு சுட வேண்டியான்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தேய்ச்சிருந்தாச்சு எல்லாம். இப்போ தோசைக்கல் சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். அதுக்கு பிறகு நாங்கள் தேய்ச்சி வச்சதை எடுத்து இந்த மாதிரி வடி வெள்ளாடாம எண்ணெயை போட்டுட்டு 2 போடலாம், 2 3 அப்படி 3 போடலாம். 1 2. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளி வாங்கும். இவர் வாரார் இல்லை சேட்டை அவர்றேன். வெயிட் நாட். இப்போ இந்த 3 சுடு வளட்டும்.
மற்ற ஒரு பக்கம் சுடுபடட்டு. இப்போ மற்ற பக்கம் திருப்பி விடுவோம். ஓ, இந்த பக்கத்துக்கு இதுவும் சூடு பிடிக்க இல்லை. இப்படி திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய். இப்போ மற்ற பக்கம் சுடுபடட்டும். இந்த 2 ரொட்டியும் 2 பக்கமும் சுடுபட்டுட்டு பாருங்கள். இது கொஞ்சம் சுடுபடணும். இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, இதை எடுத்து இந்த சைட் பக்கத்துக்கு இந்த மாதிரி. அப்போ இந்த சைட் பக்கமும் சுடுபட்டுரும். அது சுடுபட்டுட்டு என்ன நல்ல மெல்லிசாக தானே தேய்ச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்களா, இருந்தாலும் இருக்கா. அதே மாதிரி இங்காலே கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் அதே மாதிரி. இப்போ இந்த 2 ரொட்டியையும் எடுப்போம். சரிங்களா? இப்போ இதே மாதிரி மற்றதுகளையும் சுட்டெடுப்போம். இது சுடுபட்டோடனே மற்றதுகளையும் இதே மாதிரி சுட்டெடுப்போம். வாங்க சாப்பிடலாம். இது வந்து மயோனஸ் வாங்கி வச்சுருந்தேன் அன்றைக்கி. அதில் தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள் ரொட்டியில் எப்படி அப்படி சுட சுட அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? எப்படி இருக்குது? ரொம்ப செம்ம சூடு. மயோனஸில் அப்படி தொட்டுட்டு சுடுது. ஒரு ரொட்டிக்கு வந்து கறி காணாமல் வந்துட்டு அது வந்து பராட்டா மாதிரி சுட்டுன்னா செம்மையாக வந்துருக்கு. வேறுங்க மயோனஸ் சூப்பராக இருக்கும். கீழ்ச்சியில் வாங்கினான் பேர்கர் மயோனஸ். போத்தலில் வாங்குறது எனக்கு பிடிக்காது, அவ்வளோ டேஸ்ட் இல்லை. நல்லா இருக்கும். செம்ம. இப்படி சாப்பிடுவோம் இங்கே. ஆஹா, வேறு லெவலாக இருக்குது நண்பர்களே. இறால் எல்லாம் பாருங்க. அப்படி இருக்கு. அப்படியே சீஸோட சேர்ந்து சொல்ல முடியாத ஒரு சுவை இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரியா? அதுவும் இந்த மயோனஸோட சாப்பிட சும்மா அடி தூள் செம்மையாக இருக்குது. இறால் உண்மைக்கு நண்பர்களே, இவ்வளோ காலம் சுட்ட ரொட்டியில் எனக்கு இது நல்லா பிடிச்சிருக்கு தெரியுமா? கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க. குடமிளகாய் எல்லாம் போட்டிருக்கு தானே, அது அதோட வந்து சீஸ் இறால் எல்லாம் சேர்ந்து மயோனஸை தொட்டு சாப்பிட அடி தூள் செம்மையாக இருக்குது. சூப்பராக தான் இருக்கு நண்பர்களே. நான் ருசித்து சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போயிட்டுடா. செம்மையாக இருக்குது.